முதலாவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய இந்திய விஜயம் தொடர்பான செய்தி குறித்து பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி, பதவியேற்றதன் பின்னர் முதலாவது வெளிநாட்டு விஜயம், ஜனாதிபதி இன்று இந்தியா பயணம். 3 நாள் விஜயத்தில் இந்திய ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் உயரதிகாரிகளோடு இருதரப்பு பரஸ்பர நன்மை குறித்தும் இருதரப்பு பேச்சுவார்த்தை என்பதாக அந்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது. அதேபோல் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் ஜனாதிபதி அனுரகுமார் இன்று டில்லி விஜயம், மூலோபாய உத்தரவாதத்தை முன்னிறுத்தி இருதரப்பு பேச்சுகள் இடம்பெறும் சாத்தியம் என்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜனாதிபதியுடைய அந்த விஜயம் தொடர்பான செய்திகளை நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று இந்தியா செல்லவிருக்கின்றார். இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படவிருக்கின்றன. அந்த ஒப்பந்தங்களின் ஊடாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறப்பான பங்களிப்பு கிடைக்கவிருக்கின்றன. இந்த உடன்படிக்கைகளுக்கு மேலதிகமாக இலங்கைக்கு இந்தியா வழங்கிய 2 கடன்களை மானியமாக மாற்றுவதற்கும் இந்திய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த ஒப்பந்தங்களில் ஜனாதிபதி கையெழுத்திடவிருக்கின்றார். வடக்கு ரயில் பாதையின் சமிஞ்சை கட்டமைப்புக்காக எடுக்கப்பட்ட கடன் தொகையையும் கடன்களில் உள்ளடங்குவதாக அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு சம்பூர் பிரதேசத்தில் இந்தியாவில் நிர்மாணிக்கப்பட்ட உத்தேசிக்கப்பட்டிருக்கின்ற சூரிய சக்தி திட்டத்துக்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இந்தோசுலன் எண்ணெய் குழாய் திட்டம் மற்றும் தேசிய கால்நடை சபைக்கு சொந்தமான பண்ணைகள் அல்லது மில்கோ நிறுவனத்தை இந்தியாவிடம் ஒப்படைக்க அரசாங்கம் ஒப்புக்கொள்ளவில்லை. எனினும் இந்த திட்டங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடன்பாடுகளை மேற்கொண்டிருந்தார். இதேவேளை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான முதலீடு மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதற்காக டெல்லியில் நடைபெறும் வர்த்தக நிகழ்ச்சியிலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொள்ளவிருக்கின்றார். இந்த விஜயத்தின் போது ஒரு பகுதியாக அவர் புத்தகயாவுக்கும் செல்லவிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியோடு வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத், தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜயந்த் ஆகியோரும் பங்கேற்கவிருக்கிறார்கள். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமாரவின் இந்திய விஜயம் தொடர்பில் இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்திரன் ஜெய்வால் விடுத்துள்ள அறிவிப்பில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இலங்கை ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பொறுப்பேற்றதன் பின்னர் முதன்முறையாக இந்தியாவுக்கு வருகை தரவிருக்கின்றார். அரசு முறை பயணமாக இன்று, அதாவது 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அவர் ஜனாதிபதி திரௌபதி முர்முவையும் சந்திக்கவிருக்கிறார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு உறவை வலுப்படுத்த தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவிருக்கிறார்கள். புதுடில்லியில் நடைபெறவுள்ள தொழில்துறை நிகழ்ச்சியிலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பங்கேற்க இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணும். எனவே ஜனாதிபதியுடைய இந்திய விஜயம் நீண்ட நாட்களாக திட்டமிடப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். எதிர்வரும் 17ஆம் தேதி வரை அவர் இந்தியாவில் தங்கியிருந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவிருக்கிறார். அதன் போது இலங்கை இந்திய உறவை மேம்படுத்துகின்ற பல விடயங்கள் தொடர்பில் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்ற பல விடயங்கள் தொடர்பிலும் அங்கு விசேடமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறப் போவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.